இனி ஆண்டவனே நினைத்தாலும் தடுக்க முடியாது. திமுகவின் அடிமடியில் கை வைத்த பாஜக போடு வெடிய. தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று கோரி தமிழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் GS மணி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை 2020 படி தமிழ், ஆங்கிலம், ஏதாவது ஒரு இந்திய மொழி ஆகியவை பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் இதனை ஏற்று செயல்படுத்தி வருகின்றன. ஆனால் தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்கள் மட்டும் இந்தி திணிப்பு என கூறி இந்த கல்விக் கொள்கையை மறுத்து வருகின்றன. இந்த மனுவில் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த 3 மாநிலங்களின் நிலைப்பாட்டால் அங்கு மாணவர்கள் மும்மொழி கல்வியினால் கிடைக்கும் நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த மாநிலங்களில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்தியாவின் கல்வி அமைப்பை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான திட்டமாகும். இந்த கொள்கையின் முக்கிய அம்சமாக பள்ளி கல்வியில் மும்மொழி கொள்கையை கொண்டுவர மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் தாய்மொழியுடன் ஆங்கிலம் மற்றும் மேலும் ஒரு இந்திய மொழியை கற்கலாம் என்பதே நோக்கமாகும். இந்த கொள்கையின் கீழ் 14,500 பள்ளிகள் மேம்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறப்பான ஆசிரியர் பயிற்சி, நூலக வசதி, ஆய்வகங்கள் மற்றும் பள்ளிகள் இணைந்த உயர்கல்வி நிறுவனம் போன்றவைகள் உருவாக்கப்படும். குறிப்பாக பட்டியலின மக்கள், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்க மத்திய அரசு நிதி ஒதுக்கி வருகிறது. மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த 30 மாநிலங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அந்த மாநிலங்கள் PM ஸ்ரீ பள்ளிகள் நிறுவி மத்திய அரசிடம் இருந்து நிதி பெறுவதற்காக சமக்ர சிக்ஷா திட்டத்தில் கையொப்பமிட்டுள்ளன. ஆனால் தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்கள் மட்டும் இதனை ஏற்க மறுக்கின்றன. இந்த PM ஸ்ரீ பள்ளிகளை அமைக்கும் திட்டத்திற்காக ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டால் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 13,000 கோடி நிதி உதவி மாநிலங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் நிதியை மட்டும் கொடுங்கள், ஆனால் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளார். தமிழக அரசின் முக்கியமான எதிர்ப்பு காரணமாக இந்த திட்டத்தின் மூலம் இந்தியை திணிக்க முயல்கின்றனர் என்பதே தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம் இல்லை என்றும் மாணவர்கள் தமது விருப்பத்திற்கேற்ப மொழியை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த திட்டத்தை தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம் அரசியல் காரணங்களால் நிராகரிக்கின்றன என்று மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி சலுகைகள் அரசியல் காரணங்களுக்காக மறுக்கப்படுகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவில் அரசமைப்பு சட்டத்தின் முக்கியமான பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவை அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 21A இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை, 2 அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 256 மத்திய அரசின் கொள்கைகளை அமல்படுத்த மாநில அரசுகளின் கடமை. இந்த பிரிவுகளின்படி கல்வி என்பது அடிப்படை உரிமையாகும். மேலும் மத்திய அரசால் கொண்டு வரப்படும் கல்விக் கொள்கைகள் அனைத்தும் மாநில அரசுகளுக்கு பொருந்தும். எனவே இந்த திட்டத்தை அமல்படுத்த மாநில அரசுகள் மறுத்தால் அது மாணவர்களின் உரிமை மீறப்படும் செயல் என்று மனுவில் வாதிடப்பட்டுள்ளது. இந்த மனுவில் தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம் மாநிலங்களின் தலைமை செயலர்கள் மற்றும் மத்திய அரசு துறை செயலர்கள் என 5 பேரை எதிர்மனுதாரராக சேர்த்துள்ளனர். மேலும் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த 3 மாநில அரசுகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் மூலம் மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதம் மீண்டும் எழுந்துள்ளது. இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம் மட்டும் அதனை ஏற்க மறுப்பது சரியானதா என்பது இப்போது உச்சநீதிமன்றத்தில் தீர்க்கப்படவிருக்கிறது. நீட்டை தமிழக அரசு எதிர்த்த போது உச்சநீதிமன்றம் உத்தரவால் நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக நடந்து வருவது போல மீண்டும் உச்சநீதிமன்றம் மும்மொழிக்கு ஆதரவான தீர்ப்பைத்தான் கொடுக்க போகிறது. அது தமிழகத்தில் அமலாகத்தான் போகிறது. திமுகவின் அரசியல் நாடகம் வெளிவரத்தான் போகிறது என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.